நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஒரு மாதிரி த்ரில்லர் மாதிரி நல்லா இருக்கு. ஹீரோ ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஹீரோயினி நல்லா ஒண்ணு, அதாவது பாத்திரமாவே மாறிட்டாங்க. மெசேஜா ஒரு அம்மா குழந்தை பெண்ணுக்கு இல்ல இந்த பெண்கள் வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது, சமுதாயத்துக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்றாங்க. அதனால பாதிக்கப்பட்டது. அதனால பாட்டெல்லாம் அருமையா இருக்கு, லிரிக்ஸ் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, ஃபைட்டிங் நல்லா எல்லாமே சூப்பரா. ஹீரோ சூப்பரா பண்ணிருக்காரு, நல்லா யதார்த்தமா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் ரொம்ப நல்லா என்வாரன்மெண்டோட பண்ணிருக்காங்க. கண்டிப்பா படம் சூப்பரா இருக்கு. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. இந்த காலத்துக்கு தப்பா நினைக்கிறவங்களுக்கு மக்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு உதாரணமான ஒரு கருத்தான ஒரு படம். சூப்பரா நடிச்சிருக்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காலத்துக்கு தப்பு உள்ளவங்க, தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டான படமா இருக்கு. உண்மையிலே சந்தோஷம், எல்லாரும் பாக்கணும், குடும்பம் எல்லாம் பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். படம் பார்க்கும்போது கிரி அவர்கள் வந்து இதை வந்து டைரக்ஷன் பண்ணிருக்காரு. சமுதாயத்துல இன்னைக்கு பெண்கள் இடத்துல எப்படி மலிவா நடந்துக்கிறாங்க என்பது வெளிக்காட்டுது. குடும்ப வாழ்க்கைக்கு எப்படி பெண்கள் இருக்கணும்ன்றத அழகா வெளிப்படுத்திருக்காரு. பாட்டுகள் ரொம்ப அருமையா இருக்குது, யதார்த்தமான இல்ல, ஒரு கருத்துள்ள பாட்டு. ஒரு இளைஞர்களுக்கு நீங்க குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும், ஒரு பிள்ளைகளுக்காக எப்படி வாழணும், அர்ப்பணிப்பு என்னன்றத வெளிப்படுத்திருக்காரு அந்த படத்துல. ஒரு சிறந்த ஒரு படமாக நான் கருதுறேன். வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். ஹீரோயினும் நல்ல உதாரணமா ஒரு சமுதாயத்துல சொசைட்டில நடக்குதோ உண்மையாக வெளிப்படுத்திடுறாங்க. இது என்ன நடக்குதுன்றத நிறைய நம்ம நியூஸ்ல பாக்குறோம். கணவன் மனைவிகள் எடுத்த தவறான உறவுகள், கணவனை விட்டு செய்யறது, மனைவி வந்து கணவன் தெரியாத செய்யற தவறுகள்லாம் ஏதாவது வெளிப்படுத்திடுறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள், வெற்றி பெற ஹீரோயின் நல்லா வெற்றி பெறணும். சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப விருப்பமா இருக்கு, ரசிகரமா இருக்குது, ரெண்டாவது அர்த்தமாவும் இருக்கு, புரியுற மாதிரி இருக்கு, கருத்துள்ள படமா இருக்குது, கருத்துள்ள பாட்டா இருக்குது. ஃபைட் வந்து யதார்த்தமா இருக்கு, சும்மா செட் பண்ணிட்டு ஃபைட் பண்றாங்க. யதார்த்தமா ஒரு மனிதன் எப்படி செலக்ட் பண்ணுமோ அது பண்ணிருக்காரு. எல்லாரும் பாருங்க. சமுதாயத்துக்கு ஒரு நடக்கிற விஷயத்தை தான் அவங்க காட்டியிருக்காங்க. நல்லவரை எடுத்திருக்காரு. சமுதாயத்தில் எல்லாம் சீர்கெடுத்துன்றாங்க, அது வாழ்க்கைக்கு அது தப்பாதான் சூழ்நிலையில போறாங்க, தப்பா நினைக்கிறோம். இது வந்து இது மாதிரி இருந்தா தவறுன்றத காட்டியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஹீரோ நல்லா பண்ணிருக்காரு. நல்லா சாங்ஸ் ரெண்டு தான் சூப்பரான சாங்ஸ். குழந்தை இல்லை, அவங்களும் நல்லா அவங்களோட ஆக்ஷன். தப்பு பண்றத வந்து நமக்கு அது இது இல்லை, நம்ம அதை சட்டத்துல கொண்டு போகணும். சோ நம்ம ஒருத்தர் தனி மனுஷன் அது பண்றது வந்து அது மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் இதா இருக்கு. மற்றபடி சொல்லும் போது செய்யலாம், அந்த இது சொல்ல நமக்கு கிடையாது. சிலரோட ஆசைகள்னால குடும்பம் என்ன ஆகுது, வாழ்க்கை எப்படி தவறான பாதையில போகுது, அதனால எவ்வளவு விபரீதங்கள் கொடுக்குறத நல்ல தெளிவா அருமையா கொடுத்துருக்காங்க. நல்ல படம், கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். நேரம் இருக்கவும் எல்லாருமே கண்டிப்பா பார்க்கலாம். நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். இந்த காலத்துல பணம் தான் முக்கியன்ற மாதிரி ஆயிடுச்சு. முன்ன இருக்க அந்த அன்பு பாசம் எதுவுமே இல்லை. நல்லா இருக்கு படம். நான் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சாங் செம்மையா இருக்கு, ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருக்கு. அப்பாவோட ரொம்ப நல்லா பணமா முக்கியம்.
பணம் தான் முக்கியன்றதுக்காக தானே அந்த பிரச்சனையை வந்து ஃபேமிலியே அழிஞ்சு வச்சிருக்காங்க. நல்லா வாழ்ந்த குடும்பம் ஒரு பணத்துக்காக ஒரு நபர் உள்ள வந்து அந்த குடும்பமே நல்லா பண்ணிருக்காங்க. பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் தயவு செய்து பாருங்க. படம் சூப்பரா இருக்கு. அப்பாவோட கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு குடும்பத்துல ஒரு ஹஸ்பண்ட் வேலைக்கு போகாம இருக்கிறதால ஹீரோயின் சூப்பரா நடிச்சிருக்காரு சார். தானே ஃபைட்டு சூப்பரா இருந்தது சார். நல்லா நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் தான் நல்லா சொல்லணும். ஃபேமிலி என்ன பிரச்சனை, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகாம இருக்கிறதால நிறைய பிரச்சனை ஃபேமிலியில போயிட்டு வராங்க. பசங்களை கூட்டி சாப்பாடு அதை யாரோட ஆக்டிங் எல்லாரும் தான் எல்லா மூவிங் எல்லாரும் தான் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு சார். சார் இந்த ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் எல்லாரும் கண்டிப்பா. படம் நல்லா இருக்கு. அருமையா 2 பாடல், இசை நல்லா இருந்துச்சு. சகோதரர் கிரி அவருடைய இயக்கத்தில் அவர் நடிச்சிருக்கிறது சிறப்பா நடிச்சிருக்கிறார். அந்த புதுமுகங்களை வைத்து ஒரு புதிய முயற்சி. அதாவது தனி மனித ஒழுக்கம் எவ்வளவு முக்கியம்ங்கிறது. இரண்டாவது, அடித்தட்டுல மக்களுடைய வறுமை மக்களை வந்து தவறுதலான பாதைக்கு தூண்டுவதற்கு அது ஒரு காரணம்ங்கிறது. நீங்க வந்து நாட்டுல நடக்கிற வன்முறைகள், எந்த பகுதியில் நடந்த வன்முறையினாலும் அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு சோகமான ஒரு வரலாறு அதுக்கு பின்னாடி இருக்குங்கிறது. அதை வந்து இன்னைக்கு இயக்குனர் கிரி அவர்கள் அது ஒரு குடும்ப பிழைப்போடு அந்த படத்தை வந்து இயக்கியிருக்கார். நீங்க வந்து தீவிரவாதத்துல வந்து போய் செயல்படக்கூடிய இளைஞர்கள், அந்த இளைஞர்களும் அவருடைய வறுமையைத்தான் முதலீடாக பயன்படுத்தித்தான் வந்து அவர்களை வந்து அது போல தவறான பாதைக்கு அவர்கள் வந்து கொண்டு செல்வாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க கட்டத்துல ஒரு குடும்பத்தினுடைய ஒரு நடுத்தர குடும்பத்துல பாசப்பிணைப்போடு இருக்கிற குடும்பத்தில் ஒரு தவறான பாதையில இது பண்ணும் போது அந்த விரக்தி மனப்பான்மை எந்த அளவுக்கு ஒரு மனிதனை வந்து எந்த சூழ்நிலைக்கும் இழுத்து செல்லும் அப்படிங்கிறதுக்கு அதை வந்து ஒரு கான்செப்டா அன்னைக்கு வந்து அவர் படத்தை எடுத்திருந்தார். அவருடைய முயற்சிகளுக்கு என்னுடைய பாராட்டு. அதனால நடிச்சிருக்கார். அவரு படத்தை இயக்கி அவருடைய வசனமும் அவர் தான் எழுத்துகள் எல்லாமே நல்லா நடிக்கவும் சிறந்த நடிச்சுவார். நிச்சயமா வாழ்க்கையில அடுத்தடுத்து மேலும் மேலும் பல படங்கள் அவர் வந்து இயக்கி நடிப்பதற்கு அவருக்கு நான் வாழ்த்துக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணோம். நல்ல பிரம்மாண்டமான வரவேற்பு. 2வது வாரம் வந்து வெற்றிகரமா நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா தியேட்டர்லுமே நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாடு ஃபுல்லா வந்து 72 தியேட்டர் வந்து நான் ரிலீஸ் பண்ணேன். நேற்று வந்து பாத்தீங்கன்னா 15 தியேட்டர் வந்து அதிகப்படுத்தி 87 தியேட்டரா இப்ப வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பி சென்டர்ல வந்து இப்ப ஏ சென்டரை விட பி சென்டர் வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். நான் திரும்பி பாடல உங்ககிட்ட பேசியிருப்பேன் சோகமா. இந்த படத்துல ரொம்ப சந்தோஷமா பேசுறேன். அதுக்கு காரணமே நீங்க தான். மேலும் மேலும் இந்த படத்தை 2வது வாரம் வந்து வெற்றி படமா ஆக்குறதுக்கு காரணமும் நீங்க தான். மறுபடியும் தொடர்ந்து இந்த இருமுனை இன்னும் நிறைய மக்கள் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த ஜெனரேஷன்ல இப்போ என்ன ட்ரெண்டிங் என்ன நடந்துட்டு இருக்கோ அததான் ஒரு இயக்குனரா நான் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு 7வது நாள். இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அருமை தலைவர்
என்னுடைய குடும்ப தலைவர், ஆல் இந்தியா காங்கிரஸினுடைய முக்கியமான ஒரு MP, MLA, ஆல் இந்தியா செக்ரட்டரி, செயலாளர், நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இன்னைக்கு என்னுடைய படத்தை பார்த்துட்டு என்னை பத்தி இருக்கிற விஷயத்த தலைவர் உண்மையா தான் சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். அவருக்கு இந்த நேரத்துல என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும், வாழ்நாள் முழுவதும் ஒரு நன்றி கடனோட இருக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. அதோட இங்க வந்திருக்கிற அத்தனை நல் உள்ளங்களுக்கும், தலைவரோடு வந்திருக்கிறவங்களுக்கும், என்னை வாழ்த்து வந்திருக்கிற அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கணும். அதே மாதிரி என்னோட திரைப்படத்தில் நடிச்ச நண்பர்கள்லாம் இங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கும் இந்த நேரத்துல நன்றி. இத்தனை உழைப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் PRO விஜய் கார்த்திக் இந்த நேரத்துல நான் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இரண்டாவது அவருக்கு வாழ்த்துக்களும் சொல்லணும். எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதனால எல்லாரும் படம் தியேட்டர்ல பாருங்க, கண்டிப்பா பார்க்கணும். உங்களுக்கான படம். மீண்டும் மீண்டும் இந்த படத்தை வெற்றி படம் ஆக்குறது, இன்னும் வெற்றி படம் ஆக்கணுன்றது என்னுடைய. சிறு படங்களுக்கு பிசினஸ் இல்லாம இருந்தது போன ஆட்சியில. திரும்பிப்பார் படம் பண்ணும்போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்றது மீடியாவுக்கும் பத்திரிகை நல்லாவே தெரியும். இந்த ஆட்சியில, தளபதியுடைய ஆட்சியில நான் தியேட்டர் கேட்ட உடனே எனக்கு தியேட்டர்கள் கொடுத்தாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஓட்டுனாங்க வச்சுங்களேன், மறுநாள் ஒரு 10 டிக்கெட் வந்தா உடனே கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. ஒரு சிறு படங்களுக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2வது வாரம் வெற்றிகரமா போகுதுன்னா அது காரணம் தமிழக முதல்வர் தான். அதை நான் கண்டிப்பா நான் என்ன ஒரு நடிகனா, ஒரு டைரக்டரா, ஒரு ப்ரொடியூசரா எனக்கு கண்டிப்பா அந்த அனுபவம் இருக்கு. அந்த அனுபவம் இருக்குன்னு சொல்றேன். பிசினஸும் பாத்தீங்கன்னா ஒரு 3 பிசினஸ் நான் ஆல்ரெடி பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பேன். ஒரு 3 பிசினஸ் முடிச்சுட்டு தான் நான் படமே ரிலீஸ் பண்ணேன். ஏன்னா பிசினஸும் இங்க சிறப்பா இருக்கு. நான் கேட்டுக்கிறது எல்லாமே என்னன்னா, என்ன மாதிரி சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் நிறைய படங்கள் 3000 படங்களுக்கு மேல பண்ணிட்டு அந்த படங்களை ரிலீஸ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் அது போன்ற சின்ன சின்ன படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி செய்து அந்த படங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணி அதை வெளியே கொண்டு வரணும். அதுக்கான முயற்சி தமிழக முதல்வர் அவர்கள் செய்தா இன்னும் சின்ன சின்ன ப்ரொடியூசர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இன்னைக்கு சாலிகிராமம், கோடம்பாக்கம் ஏரியால சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் சிங்கிள் டீ கூட காசு இல்லாம மத்தவங்கிட்ட கையேந்து நிக்கிற ஒரு நிலைமை நான் கண்கூட பார்த்துட்டு இருக்கேன். அந்த நிலைமை கண்டிப்பா வரக்கூடாது. ஏன்னா எத்தனை பேருக்கு படம் ரிலீஸ் பண்ற அளவுக்கு வசதி இருக்குன்னு தெரியல. படம் பண்ணிடுறாங்க, அதை ரிலீஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. அதுக்கு இந்த கவர்மெண்ட் உதவி பண்ணணும். அதே மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு 2 நாள் வரி விலக்கு இல்லாம தியேட்டர்கள் தமிழக முதல்வர் கொடுத்தால் மாபெரும் வெற்றி. அந்த 2 நாள் கொடுத்தா மட்டும் போதும். வரிவிலக்கோட அதாவது என்னன்னா, சிறு குறு படங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மானியம் தமிழ்நாட்டுல இருக்கு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தப்போ அந்த ஸ்கீம் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆட்சியாளர்கள் அதை சில காரணங்களுக்காக அதை தவிர்த்துட்டாங்க. ஆனா அது பரிசீலனை இருக்கு. நான் தமிழக முதல்வருக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னா, நிறைய படங்கள் லாஸ் ஆயிட்டு எல்லாமே இப்போ கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் பாத்தீங்கன்னா 2019 2020 நினைக்கிறேன், அதுல இருந்தே நிறைய கொடுக்கல. எல்லா படங்களுக்கும் மானியம் கண்டிப்பா கொடுத்தால் எல்லா தயாரிப்பாளர்களும் அதுல வேலை செஞ்ச அத்தனை பேருமே நல்லா இருப்பாங்க. கண்டிப்பா தமிழக முதல்வர் கொடுப்பார். அந்த நம்பிக்கை எங்களை போன்ற சின்ன சின்ன ப்ரொடியூசர்கள் கண்டிப்பா இருக்கு. தமிழக முதல்வர் நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு. அவர் திரைப்படத்துறையிலிருந்து வந்தவர், அதனால அவருக்கு அந்த கஷ்டங்கள் தெரியும். கண்டிப்பாக எங்களுக்கு எல்லா உதவிகளும் அவர் செய்வார். ப்ரொடியூசர் கவுன்சிலிங்ல நமக்கு பண ரீதியாகவோ அதெல்லாம் அவங்க உதவி பண்ண மாட்டாங்க, எப்பவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம சில பேர் சொல்லுவாங்க இதை பண்றோம் அதை பண்றோம் சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனா பட் என்னன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உதவி பண்ணாங்க இல்லைங்களா, நான் கில்டுல இருக்கேன், எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு.
ஓகேங்களா? மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இந்த திரைப்படத்துறையில் தன்னுடைய ஆற்றலை, கலை திறமைகளை வெளிக்கொண்டுள்ளதற்கு அவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பின் மூலமாக சிறிய முதலீடுகளில் அவங்க திரைப்படங்கள் எடுத்து அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய திறமையை வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதற்காக முயற்சி எடுக்கிற இது ஒரு தனி உலகம். ஆனா இது ஒரு சில தனி நபர்கள் அவர்களுடைய வியாபாரத்திற்காக பல்லாயிரக்கணக்கான தொழிலாளருடைய வாழ்வை சூறையாடுகிற சூழ்நிலை கடந்த காலத்துல இருந்தது. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏறத்தாழ 3000த்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் இன்றைக்கு வெளியிட முடியாத அளவுக்கு இன்றைக்கு சூழ்நிலை உருவாக்கப்பட்டு அடக்குமுறையில அந்த திரைத்துறையில அடக்குமுறை கையாளப்பட்டதுன்னு சொன்னா அதுல எத்தனை லட்சம் தொழிலாளர்களுடைய வாழ்வு சூறையாடப்பட்டிருக்கிறது நாம எண்ணி பார்க்கணும். எனவே அரசு இது போன்ற கட்டுப்பாடுகள் யார் விதித்தாலும், யார் அந்த அடக்குமுறை செய்தாலும் அந்த அடக்குமுறை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டு கலை திறமை உள்ளவர்களுடைய திறமைகள் வெளிக்கொண்டு வருவதற்கு அரசே இதை முயற்சி செய்யும் என்பது என்னுடைய